கந்தர்வராஜ பிரதிமம். கந்தர்வராஜ பிரதிமம் அப்படிங்கிறார். ராமர் எப்படி இருக்காருன்னா ராமருடைய அழகை வர்ணிக்கிறார். ராமருடைய தேரில் வர ததர்ச ஆயாந்தம் ஆத்மஜம் என்று வர்ணிக்கிறார். ராமருடைய தேரில் வரும்பொழுது அங்கே இருக்கிற ஸ்திரீகள் எல்லாரும் பேசிக்கிறார். ஒரு ராமருடைய அழகு எப்படி இருக்குன்னா கந்தர்வராஜ பிரதிமம். யாரோ சித்திரரதன் ஒரு கந்தர்வன் ரொம்ப அழகாக இருப்பான்னு சொல்லுவா. அவன் இன்னும் ராமரை பார்க்கல. பார்த்துருந்தானா அவனே தூத்து போயிருப்பான். கந்தர்வராஜ பிரதிமம். பெண்கள்லாம் அழகாக பார்த்தா ரசிப்பார்கள். புருஷர்கள்லாம் என்ன பார்க்குறான்னா லோகே விக்யாத பௌருஷம். ராமருடைய அந்த பலம் எப்பேற்பட்ட பலம். ஒரு புருஷன்னா அந்த பலம் இருக்கணும். ராமருடைய பலம் எப்பேற்பட்டதுன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. அதை ராமபத்ர தீட்சிதர் எடுத்து சொல்கிறார். திக்பால ஸ்மய கஸ்மர கிரமதச கிரீவ கிரக வியக்ர தோஸ்தம்பாடம்பர கார்த்தவீரிய விஜயம் வியாக்கியாத முக்கியௌஜசா ஜேதாரம் ஜமதக்னி ஜன்மனரிஷேர் வீரஸ்ய சாரஸ்வத ஸ்ரோதஸ்யூத கணாலி மாலிகதிமே சேதரண்யம் நரம். திக்பாலஸ்மய கஸ்மர கிரமதச கிரீவ கிரக வியக்ர தோஸ்தம்பாடம்பர கார்த்தவீரிய விஜயம் வியாக்கியாத முக்கியௌஜசா. ராமருடைய பலம் எப்பேற்பட்டதுன்னு இந்த ஒரு வரியில் சொல்கிறான். அஷ்ட திக்பாலகர்கள் தான் ரொம்ப முக்கியம். இந்த 8 திக்கையும் காப்பாற்றுவா. இந்திரன், அக்னி, யமன், வருணன் இவெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கிறதே கஷ்டம். இந்த அஷ்ட திக்பாலகளையும் ஜெயிச்சவன் யாருடானா ராவணன். அந்த ராவணனை ஜெயிச்சது யாருடான்னா கார்த்தவீரியாதனன் ஒரு ராஜா. அவனுக்கு 1000 கை. அந்த ராவணனை கோழி குஞ்சு அமைக்கி போட்டு ஜெயிலில் போட்டுனான். அந்த கார்த்தவீரியாதனுடைய 1000 கையையும் மரக்கிளையை உடைக்கிற மாதிரி உடைச்செறிஞ்சவர் கோடாலினால யாரு? பரசுராமர். அந்த பரசுராமரை ஒரு க்ஷணத்தில் ஜெயிச்சவர் நம்ம ராமர். அப்படின்னா ராமருடைய பெருமை எப்பேற்பட்டதுன்னு பண்ணிக்கிறான். ஜேதாரம் ஜமதக்னி ஜன்மன ரிஷேர் வீரஸ்ய. அப்பேற்பட்ட வீரர் லோகே விக்யாத பௌருஷம். இன்னொருத்தர் பேசிக்கிறார். அவருடைய கையை அழக பாருடி. தீர்க்கபாகும். கை அப்படி நீண்டு இருக்குப்பா. கையை தொங்க விட்டோம்னா முட்டுக்கு கீழே தொங்கணுமா. உட்காந்து இருக்கும்போது எல்லாருக்குமே தொங்கும். நிற்கும்போது கையை தொங்க விடணும். தொங்க விட்டால் அந்த முட்டுக்கு கீழே கை வந்ததுன்னா அவருக்கு தீர்க்கபாகு சாமுத்திரிகா லட்சணம் இருக்கு. எதனால ராவருக்கு கை தீர்க்கமாகிடுதுன்னா எல்லாருக்கும் தானம் பண்ணி கொடுக்குறதுல கை நீளம். சில பேரை வேறு விதமாக சொல்லுவாள். அவருக்கு கை நீளம் ஜாஸ்தி, சாமான்லாம் பத்திரமா எடுத்து வச்சுருக்கோ அப்படின்பா. அது மாதிரி கை நீளம் இல்லை ராமருக்கு. கொடுக்குறதுல நீளம். தீர்க்கபாகும். ராமர் அப்படி வந்துட்டுருக்கார். இருக்கும்போது யாரோ உஞ்சவர்த்தி பிராமணர் அந்த பக்கமாக வந்துட்டுருக்கார். அவர் பாட்டு பஜனை பண்ணிட்டு வந்துட்டுருக்கார். தசரத நந்தன ராம ராம் தயா சாகரா ராம ராம். தசரத நந்தன ராம ராம் தயா சாகரா ராம ராம். பசுபதி ரஞ்சன ராம ராம் பாப விமோச்சன ராம ராம். பசுபதி ரஞ்சன ராம ராம் பாப விமோச்சன ராம ராம். தசரத நந்தன ராம ராம் தயா சாகரா ராம ராம். தசரதன் எல்லாம் சொல்லலாம். தயா சாகரா லக்ஷ்மண சேவித ராம ராம். லக்ஷ்மி மனோகர ராம ராம். லக்ஷ்மண சேவித ராம் லக்ஷ்மி மனோகர ராம ராம். தசரத நந்தன ராம ராம் தயா சாகரா ராம ராம். தசரத நந்தன ராம ராம் தயா சாகரா ராம ராம். அவர் பாகவதர் உஞ்சவருக்கு இருக்குன்னு வரா. அவர் வந்த டைமா ராமர் வர டைமா அவர் வந்துட்டாரா. எல்லாரும் ராமரை பார்த்துட்டு இருக்காலே தவிர அதை உஞ்சவர்த்தி சொம்பில் யாரும் அக்ஷதை போடலை. இந்த ராமரை பார்த்தா ஆஹா இவர் வர டைமாக நம்ம கிளம்பிட்டோமே, இவருக்கு யாரும் ஒன்றும் கொடுக்கலையே நினச்சிருந்த ராமர் நம்ம ஏதாவது கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணின ராமர் நைஸாக அப்படி மோதிரத்தை கழட்டினான். எல்லாரும் ராமரை அப்படி இன்ச்சாக வாட்ச் பண்ணுறதுனால ராமர் மோதிரத்தை கழட்டுறதை பார்த்தோன்னே புரிஞ்சுட்டா. ஆஹா மோதிரத்தை கழட்டுறார், யாருக்கோ கொடுக்க போகிறார். இந்த ராமர் மோதிரத்தை கழட்டினா யாருக்காவது கொடுக்கறதுக்கு தான் கழட்டுவா. சில பேர் மூலம் அவன் மோதிரத்தை கட்டி அவா கையிலேயே இந்த கையிலேயும் தான் அந்த கைக்கும் அந்த கையும் அவா கையிலேயே மாற்றி போட்டுப்பான். நம்ம கையிலேயே மாற்றி போட்டுறதுக்கு கட்டக்கூடாது. கழட்டினா யாருக்காவது கொடுக்கறதுக்கு கழட்டணும். அப்படி ராமர் மோதிரத்தை கழட்டும் பொழுதே யாருக்கோ கொடுக்க போகிறா தெரிஞ்சுட்டான்.
மோதிரத்தை கட்டி வச்சுட்ட ராமர் அந்த உஞ்சவர்த்தி பிராமணர் எந்த பக்கம் இருக்காரோ அந்த பக்கம் அப்படி தலையை காமிச்சு வாங்கன்னு கூப்பிட்டவுடனே அவரை தவிர பாக்கி எல்லாரும் ஓடி வரா. எல்லாருக்கும் என்னடான்னா நம்மகிட்ட தான் ராமருக்கு புரியன்னு நினச்சிட்டு எல்லாரும் ஓடி வரா. ராமர் கண் ஜாடை காமிச்சார் அந்த உஞ்சவர்த்தி பிராமணர். ஜனங்கள் இங்கித ஞாஸ்து கோசலாகான்னு அவருக்கு இங்கிதம் தெரிஞ்சின்றவா, ஆஹா இந்த பிராமணர் தான் ராமர் கூப்பிட்றாருன்னு அந்த பிராமணரை பார்த்து, ஓய் உங்களை தான் ராமர் கூப்பிட்றாருன்னே அவருக்கு பயம். ஒரு ராஜகுமாரன் போராட்டமாக நான் ஒத்த பிராமணா வரையும் போல இருக்கு, கோச்சிக்கிறாரோ என்னமோ நினச்சிட்டு அவர் பயந்துட்டு பின்னாடி போகிறார். இந்த ஜனங்கள் முன்னாடி தள்ளி விட்றா அவரை. அவர் கிட்டக்க வரத்துக்கு பயப்படுறாரு தெரிஞ்ச ராமர் என்ன பண்ணார், அந்த மோதிரத்தை எடுத்து இப்படி போட்டார் அவர் சொம்புல. டன்னுன்னு அவர் சொம்புல வந்து அந்த மோதிரம் ரத்ன மோதிரம் வந்து விழுந்தது. டன்னுன்னு நான் தான் சவுண்டு கொடுத்தேன், ராமர் போடும்போது சவுண்டு கூட விழுறேன். அப்படி சத்தம் போடாமல் அந்த மோதிரத்தை போட்டாராம். தீர்க்கபாகும் மகாசத்வம், அப்படி கொடுக்கறதுல ராமருக்கு கை நீளமா. தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்த மாதங்க காமினம். இந்த ராமர் வர அழக தசரதன் மாடியிலேருந்து பார்த்துட்டு இருக்கான். தேரில் மாடியிலேருந்து தேரில் வர அழக அவன் தான் நினச்சிட்டான், ஆஹா நம்ம பெரியவாலாம் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாளேன்னு. இந்த ராஜாவோட அரண்மனையை இந்த வீதியில் நடுவில் கொண்டு வச்சுட்டாலே கொஞ்சம் ஓரத்தில் வச்சு தான் இன்னும் கொஞ்சம் நேரம் ராமர் வர அழகை பார்க்கலாமேன்னு நினச்சிட்டானா தசரதன். அப்படி ராமர் அந்த தேரில் வர அழகு. அதனால் பாக்கி உற்சவத்துக்கு போகிறோமோ இல்லையோ, ரதோத்சவத்துக்கு முக்கியம் போகான். அந்த ரதோத்சவம் பார்க்குறது ரொம்ப விசேஷம். நான் பரமாத்மா, நான் ஞானி, எனக்குள்ளேயே பரமாத்மா இருக்காருன்னு ஒருத்தன் ஞானின்னு சொல்லிட்டு இந்த ரதோத்சவத்தில் போய் கலந்துக்கலேன்னா அவன் பிரம்மராட்சசனாக போயிடுவான்னு சொல்லியிருக்கு. அதனால் எப்பேற்பட்ட, ஆனால் உண்மையான ஞானி அப்படிலாம் உட்காந்துருக்க மாட்டார். அவர் ரதோத்சவம்னா அவரே வந்து தேர் இழுப்பார். அப்படி இந்த ரதோத்சவத்துக்கு அவ்வளோ முக்கியம். அந்த ராமர் அந்த தேரில் வர அழகு அதை பார்த்தார் தசரதன். அந்த அரண்மனை வாசல் வந்தோடனே ராமர் படிக்கட்டில் ஏறி நடக்கிறார். நடந்தாலே மத்த மாதங்க காமினம், மதம் பிடிச்ச யானை அப்படி கம்பீரமாக நடக்கும்போது நடந்து போகிற அந்த ராமர் அழக நடந்து போகிற அழகை பார்த்து ஜனங்கள்லாம் பின்னாடியே வரா. போலீஸ்காரன் ஒரு 100 பேர் தான் இருக்கா, அவள் தான் நில்லுங்கிறான். போலீஸ்காரன் 100 பேர் இருந்தால் ஜனங்கள் 1000 பேர் இருக்காளா, இந்த போலீஸ்காரனையும் சேர்த்து தள்ளிட்டு போகிறான். அவனே மாட்டின்னு முடிக்கிறான் என்ன பண்ணணும்னு தெரியாமல். அவர் படிக்கட்டில் ஏறின்னு இருந்த ராமர் போலீஸ்காரா இந்த ஜனங்களை தடுத்து நிறுத்த கஷ்டப்படுறான்னு தெரிஞ்ச இந்த ராமருடைய முகத்தை அப்படி திருப்பி பார்த்தாராம். சந்திரகாந்தானனம் ராமம். அந்த ராமரை பார்த்தோன்னே ஜனங்கள் படிக்கட்டில் ஏறி மண்டபத்துக்கு வர நினச்சவா ராமரை பார்த்தோன்னே அப்படியே நிற்கிறார். ராமருடைய கை காமிச்சார், நில்லுங்கோன்னுட்டார். நில்லுங்கோன்னே காலை தூக்கி மேலே வைக்கிறவா, காலை தூக்கி வச்சவா அப்படி தூக்கி அப்படியே நின்றுருக்கா. அப்படியே சித்திரம் மாதிரி அப்படியே நில்லுங்கோன்னுட்டார் ராமர். சந்திரகாந்தா, சந்திரன் மாதிரி காந்தம், அப்படியே ஆகர்ஷிக்கிற முகம். சந்திரன், சமுத்திரம், யானை இதெல்லாம் எத்தனை நேரம் பார்த்துட்டாலும் நமக்கு அழுக்காது. இப்போ யாரும் சந்திரனையே பார்க்குறதில்ல, ஃபோட்டோ மொபைலில் தான் பார்த்துட்டு இருக்கா. இந்த 3ஆம் பேரை சந்திரன் பார்க்கணுன்னு அதாவது பார்க்கக்கூடாதோ, அதையும் ஒருத்தர் ஃபோட்டோவில் அனுப்புறாரு. எங்கள் ஊரில் தெரியல, எங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம், உங்கள் ஊர்லேருந்து எனக்கு அனுப்புவோன்னு இந்த 3ஆம் பேரை சந்திரன் கூட வாட்ஸ்அப்பில் தான் பார்த்துட்டு இருக்க மாதிரி. அந்த சந்திரனை பார்க்கறது ஒரு அழகு. சந்திரகாந்தானனம் ராமம், அது மாதிரி ஒரு ராமருடைய முகத்தினுடைய அழகு. சந்திரன் மாதிரி ஜில்லுன்னு இருக்குது, சந்திரன் மாதிரி சீத்தளமாக இருக்குது. சந்திரனுடைய காந்தா யாருன்னா ரோஹிணி. ரோஹிணியே கொஞ்சம் அழகாக இருக்கலாம். ஆம்பளைக்கு லைட்டாக பொம்மநாட்டி ஜாடை இருந்தாலோ, அல்லது ஸ்திரீகளுக்கு ஒரு லைட்டாக புருஷனுடைய ஜாடை இருந்தால் அது ஒரு தனி அழகு. அது மாதிரி சந்திரனுடைய காந்தா ரோஹிணி மாதிரி அழகாம். சந்திர காந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம். சரி, ராமர் தான் உழுகுல போயிட்டாரே, திரும்பி எல்லாரும் அவ வீட்டுக்கு போகக்கூடாதோ, ஜனங்கள்லாம் அங்கேயே நின்றுருக்கலாம். ஆனால் எப்போ உழுக்க போனாலும் திரும்பி வருவாரே, வர அழகி பார்க்கலான்னு நின்றுருக்கான். அதீவ பிரிய தரிசனம். ஏன்னா சில பேருக்கு ரூபம் இருக்கும், ராமர்கிட்ட எல்லாமே இருக்குது. ரூப ஔதாரிய குணைகி பும்சாம். ரூபம் சில பேருக்கு அழகாக இருக்கும், ஆனால் ஔதாரியம் இருக்காது. எல்லாருக்கும் அள்ளி கொடுப்பார் ராமர், அதனாலேயும் சில பேர் வராது. சில பேருக்கு அள்ளி கொடுப்பா குணம் இருக்காது. இந்த பிடிச்சி தொலை அப்படின்னு கொடுக்கும்போதே 10,000 கொடுத்தா கூட இந்தாப்பா சந்தோஷம், இந்த தொலைச்சி கட்டிக்கோ இப்படி திட்டிகிட்டே கொடுத்தா கொண்டு போய் வாங்க வேண்டியிருக்கேன்னு வாங்கிட்டு போயிட்டு இருப்பா. அப்படி இல்லாமல் குணம். ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்த அபகாரினம். பும்சாம் திருஷ்டி சித்த அபகாரம். புருஷால் முதற்கொண்டு நம்ம ஒரு பொம்மநாட்டியாக பிறக்கலையேன்னு ராமரை பார்த்து எங்குவாலாம். அப்படி தன்னுடைய ரூப இப்படி எல்லாரையும் பயக்கின்று ராமர் அங்கே மண்டபத்துக்கு போனார். அங்கே போய் நாமம் சொம் ஸ்ராவையா மாச அப்பாவுக்கு அபிவாதியை சொல்லி நமஸ்காரம் பண்ணினார்ங்கிறார். வவந்தே சரணோ பிதுகும்.
பேர் வச்சதே அப்பா தானே, அப்பா அதுக்கு அபிவாதியை சொல்லணும்னா அது சம்பிரதாயம். பெரியவாளை பார்த்தா உடனே எழுந்துட்டு காதை பொத்திட்டு அபிவாதியே சொல்லி நமஸ்காரம் பண்ணணும். எதுக்கு எழுந்துட்டு காதை பொத்திக்கணும்னா, பெரியவர்களை பார்க்கும்போது நம்ம எழுந்திருக்கலன்னா நம்முடைய ஆயசு, தேஜஸ், ஓஜஸ், நம்ம சக்தியெலாம் காது வழியாக வெளியில் விடுமா. அதான் யாராவது பெரியவரை பார்த்தா முதல்ல எழுந்துட்டு காதை அப்படி அமைக்கணும். ஏன்னா அது காது வழியாக தான் வெளியில் போகும் அந்த சக்தியெலாம். அதை அமைக்கிண்டு ஊர்தம் பிராணாக உத்கிராமந்தி யூனஸ்தவிர ஆயதி பிரத்யுச்சான அபிவாதாபியம் புனஸ்தத் பிரதிபத்தியதே. அதனால் அவளை பார்த்தோன்னே எழுந்துட்டு காதை பொத்தின்னு அபிவாதியை சொன்னோம்னா போன சக்தி திரும்பி நமக்கு கிடைக்கும். அதனால் பேர் அப்பா தான் பேர் வச்சா அப்பாவுக்கே அபிவாதியை சொல்லணுமான்னு கேட்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சம்பிரதாயம். அபிவாதியங்கிறது நம்முடைய பயோடேட்டா மாதிரி. இப்போ அபிவாதினா யாருக்கும் என்னன்னு தெரியல. அபிவாதியை சொல்லணுன்னா ஒரு பையனை பண்ணால் காதில் வச்சு சுக்லாம்பிரதம் விஷ்ணுங்கிறான். அப்பா சொல்கிறார், கேட்டா காயத்ரி சொல்லிட்டு இருக்கேங்கிறார். கடைசியில் என்னடாண்ணா இந்த மூணும் தெரியலேன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அபிவாதியும் தெரியல, சுக்லாம்பிரதம் தெரியல, காயத்ரி தெரியல. அது மாதிரி இருக்கக்கூடாது. அபிவாதியை சொல்லி நமஸ்காரம் பண்ணினா ராமர் ஒரு ஆசனத்தில் உட்காந்துச்சா வெதீபயத ராகவகாங்கிறார். அந்த ஆசனத்தில் உட்காந்து பிரகாசிக்கிறார் ராமர் அப்படின்னு வர்ணிக்கிறார். உடனே தசரதர் சொன்னார், இந்த ராஜாக்கள்லாம் சேர்ந்து தீர்மானம் பண்ணியிருக்காப்பா, நாளைக்கு இதை தீர்மானம் பண்ணி சொல்ல வேண்டியது யாருடான்னா வாத்தியார் தான் சொல்லணும். எப்போவுமே பஞ்சாங்கம் வாத்தியார்கிட்ட கொடுத்து அந்த வாத்தியார் 4 நட்சத்திரம் பண்ணி தீர்மானம் பண்ணும்போது தான், ஏன்னா அது வாத்தியார் சொல்லும்போது அது வேத வாக்கு, அதில் ஒரு சக்தி இருக்குது. இந்த தசரதனுக்கு நல்ல வாத்தியாரோட நல்ல ஜோசியெல்லாம் பார்க்க தெரியும். அவன் ஜோசியெல்லாம் பார்க்க தெரிஞ்சதுனால அவனே சொல்ல ஆரம்பிச்சுட்டான். சைத்திர ஸ்ரீமானயம் மாசா புண்ணிய புஷ்பிதகாரணா. ராமா, இந்த சித்திர மாதம் இருக்கே எப்பேற்பட்ட மாதம் தெரியுமா? காட்டில் நிறைய பூ பூத்துருக்குங்கிறான். இந்த காட்டுக்கும் நாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை, அவன் அறியாமல் சில வார்த்தைகள் வருது. காட்டில் நிறைய பூ பூக்கிற டைமாக இருக்குது, அதனால் உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் தான். காட்டில் பூ பூக்கிறதுனால பட்டாபிஷேகம் சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா காட்டில் போய் போகிறார் ராமன். இந்த சித்திர மாதம் உனக்கு இன்றைக்கி புனர்வசம், நாளைக்கு புஷ்ய நட்சத்திரம், உனக்கு சம்பத்கரமான நட்சத்திரம். அதனால் இந்த நட்சத்திரம் நம்ம நட்சத்திரம் கணக்கு பண்ணால் 2, 4, 6 அது மாதிரி நட்சத்திரம்லாம் விசேஷம். 1, 3, 5 அது மாதிரி ஒட்டப்படையான நட்சத்திரம்லாம் பண்ணக்கூடாது. அதனால் புனர்வசுக்கு அடுத்து புஷ்யங்கிறது சம்பத்கரமான உனக்கு நட்சத்திரமாக இருக்கிறதுனால ஜென்ம சம்பத்துன்னு அதுக்கு 7 பலன் இருக்குது. உனக்கு நல்ல மாதம்பா, உனக்கு நல்ல நாள், நாளைக்கே உனக்கு பட்டாபிஷேகம் என்று சொல்ல ராமர் அப்படியே இருக்காராம். பட்டாபிஷேகம்னா ஆஹா பட்டாபிஷேகமாக சந்தோஷப்பட மாட்டாரோ? பட்டாபிஷேகம் வேண்டாம். ஒருத்தங்கில சும்மா ஒரு 1000 ரூபா நோட்டை கொடுத்தாலே, ஒரு 1000 ரூபா நோட்டு இருக்காது, 500 ரூபா நோட்டை கொடுத்தாலே போதும். கொடுத்தாலே எதுக்கு 500 ரூபா நோட்டு சும்மா வச்சுக்கோன்னா, ஒரு பைசா கொஞ்சம் கொடுத்தாலே முகத்தில் சிரிப்பு வருமே. ராஜ்யமே கிடைக்க போகிறது. ராமர் அப்படியே இருக்கார். தசரதனால கண்டே பிடிக்க முடியலாம். ராமரை சந்தோஷப்படுறாரா இல்லைன்னு வருத்தப்படுறாரா, முகத்தை வச்சு ராமரை கண்டுபிடிக்க முடியலாம். சமுத்திரைவ காம்பீரியே வண்டிக்கிறார். இப்படி ராமர்கிட்ட சொல்லிவிட்டு இன்னைக்கு சபை கலைஞ்சது. ராமர் கிளம்பி நேராக அம்மாவை பார்க்க வரார். அம்மாட்ட வந்து என் அம்மா அதுக்குள்ளே அவர் கௌசல்யக்கு தெரிஞ்சது. கௌசல்ய ஆற்றுக்கு சீதையும் வந்துவிட்டா. கௌசல்ய சொல்கிறா, ராமா உனக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் பாரு, இன்னைக்கு தீர்மானம் பண்ணி உடனே நாளைக்கே உனக்கு பட்டாபிஷேகம்னா அப்பா ஏற்பாடு பண்ணிட்டாப்பா. இதான் அப்பாவை காட்டிலாம் திடீர்னு பண்ணுவார். இன்னைக்கு ராமரை கேட்டார், ஏம்மா எனக்கு இப்போ அபிஷேகம், இப்போ என்ன அவசரம், ஏன்பா? இங்கே தான் தன்னுடைய ஹிருதயத்தை அப்பாட்ட தெரிவிக்கல, அம்மாட்ட தெரிவிக்கிறதாக துளசி ராமாயணத்தில் சொல்கிறார். ஜென்மே ஏக் संग सब भाई भोजन शयन खेली दिखाई कर्ण वेद उपवीत विवागा संग संग सब भये उत्साह विमल वंशय अनुचित ये तो बंधु विगाय बड़े अभिषेक. ராமருடைய ஹிருதயத்தை அப்படியே எடுத்து வைக்கிறார் துளசிதாசன். ஜென்மே ஏக் சங் சப் பாய். ஜென்மத்தில் நாங்கள் எல்லாருமே சேர்ந்தே பிறந்தோம். சாதாரணமாக ஒரு குழந்தை அண்ணா தம்பிகளுக்கு மினிமம் 1 வருஷம் கேப் இருக்கும். இங்கே 1 வருஷம் கேப் இல்லை, ஒரே நாள் கேப்பு தான். முதல் நாள் நான் பிறந்தேன், அடுத்த நாள் பரதன், அடுத்த நாளைக்கு லட்சுமண சத்ருகன். 2 நாளில் நாங்கள் சேர்ந்தே பிறந்தோம். குழந்தைகள் சேர்ந்தே பிறந்தது ஆச்சரியம் இல்லை, சேர்ந்தே விளையாடினோம். जन्मे एक संग सब भाई भोजन शयन खेली दिखाई. போஜனம் அந்தந்த அம்மாட்ட தனித்தனி அரண்மனை இருந்தால் கூட ஒரே பாத்திரத்தில்
ஒரு பச்சிமம்மோ பப்புமம்மோ பிசைஞ்சு வெள்ளி பாத்திரத்தில் 4 குழந்தைகளுக்கும் ஒரே பாத்திரத்தில் பிசைஞ்சு ராமா இந்தா லக்ஷ்மணா இந்தா காக்கா குருவி காட்டி விட்டு வளைய அந்த காலத்தில் இவன் என்னடா ராமன் வாயை திறக்கலைன்னா லக்ஷ்மணா நீ வாயை திறடா, லக்ஷ்மணன் வாயை திறந்த பார்த்தா அவன் திறக்க ராம திறப்பான். இப்படி சேர்ந்தே சாப்பிட்டோம், சேர்ந்தே தூங்கினோம், ஒரே பெட்டில் 4 குழந்தைகளும் சேர்த்து போட்டாங்க. போஜன சயன ஒரே பந்தை வச்சுட்டு 4 குழந்தைகளும் சேர்ந்தே விளையாடினோம். இப்போல்லாம் அப்படி ஒரு வீட்டில் 2 குழந்தை இருந்தால் 2 குழந்தைக்கும் ஒரே கலரில் பந்து வாங்கிட்டு போனால் கூட அதுக்குள்ளே இது வித்தியாசம் தெரிஞ்சுட்டு எனக்கு தான் அந்த பந்து வேணும் 2 சண்டை போடுறோம். நாங்கள் அப்படி இல்லை, 4 பேரும் ஒரே பந்தை வச்சு விளையாடினோம். கேலிதி காய். அப்புறம் கர்ணவேதம் 4 குழந்தைகளுக்கும் ஒரு வருஷம் ஆன உடனே 4 குழந்தைகளுக்கும் அங்கே தான் அவளுக்கு ரங்கநாதர் தானே குலதெய்வம். ரங்கநாதர் கோவிலில் போய் 4 குழந்தைகள் ராமரை பரதன் லட்சுமணன் சத்துக்கு 4 பேருக்கும் மொட்டை அடித்து 4 பேருக்கும் கரெக்டாக 4 பத்தரை கூப்பிட்டு ஒரே சமயத்தில் 4 குழந்தை காதியும் குத்தி 4ஐயும் கத்த விட்டு 4 பேர் வயலி 4 குழந்தை வயலி சர்க்கரையை போட்டு 4 குண்டலத்தை போட்டு 4ம் தவழ்ந்து கொண்டு முட்டிண்டு இந்த 4 பரதன் சேர்ந்து விளையாடும் பொழுதும் கர்ணவேத உபவீத. அது பூணலும் ஒரே நாளில் 4 பேருக்கும் பூணல் போட்டால் இப்போ ஒரே டயத்தில் 4 பேரும் சேர்ந்து படிக்க போனோம். ஒரே டயத்தில் படிச்சுட்டு திரும்பி வந்தோம் டிகிரி வாங்கிட்டு. சில பேர் ஒரே டயத்தில், சில பேர் ஒன்றா சேர்ந்து படிக்க போவா, சில பேர் வரும்போது சேர்ந்து வரமாட்டான். சில பேர் டீச்சருக்கு பிரியமாக இருந்து ஒரே கிளாஸில் 2-3 வருஷம் ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு அப்புறம் 4 வருஷம் கழிச்சு தான் வருவாள். அப்படி இல்லாமல் நாங்கள் சேர்ந்தே படித்து சேர்ந்தே டிகிரி வாங்கிட்டு வந்தோம். இதாவது நடந்தோம் சேர்ந்து. அப்புறம் என்னன்னா விவாகா கல்யாணமும் ஒரே டைட்டில் நடக்குமா தெரியாது. நாங்கள் எப்படி ஒரே குடும்பத்தில் 4 குழந்தைகள் பிறந்திருந்தோமோ அதே மாதிரி ஒரே குடும்பத்தில் 4 பெண்கள் பிறந்து 4 பேருக்கும் சேர்ந்தே கல்யாணம். சங்கு சபுபயே உற்சாகா எல்லாம் சேர்ந்து நடக்கும்பொழுது இந்த பட்டாபிஷேகம் விமலவம்சய அனுச்சிதயே பந்து விகாய படேகு அபிஷேக். இவ்வளோ பெரிய யுவராஜ பட்டாபிஷேகம் நடக்கும்பொழுதும் இந்த பரதன் இல்லாமல் எதுக்குமா இப்போ உடனே அவசரமாக பட்டாபிஷேகம், பரதன் வந்த பிறகு பண்ணிக்கலாமேம்மா அப்படின்னு ராமர் சொல்ல உடனே கௌசல்யா கேட்டா, ஏண்டா என்கிட்ட சொல்கிறையே நீ ஆளுக்கால் வளர்ந்த பையன் தானே, அப்பாட்ட சொல்ல வேண்டியதானே. இல்லைம்மா எனக்கு அப்பாட்ட பேசுறதுக்கு பயமாக இருக்கு, 24 வயசில் அப்பாட்ட பேசுறதுக்கு பயமாக இருக்குங்கிறார் ராமர். இன்றைக்கி 4 வயசு பையன் எப்படி பேசுகிறான்னு தெரியல, அது மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்படி ராமர் பயமாக இருக்குன்னு சொல்ல, நீ கவலைப்படாதப்பா அப்பா எல்லாம் நல்லது தான் பண்ணுவான்னு கௌசல்யா சமாதானம் பண்ணும்பொழுதே லட்சுமணன் வரான். அண்ணா உங்களுக்கு பட்டாபிஷேகமாமே. அப்பா சாஸ்திரத்துக்கு தான் நான் பட்டாபிஷேகம் ராஜான்னு, ராஜ சம்பத்துலாம் எல்லாம் உனக்கு தான்ப்பா அப்படின்னு பரதன் இல்லையே நினைக்கும்போது லட்சுமணனை பார்த்தவனே லட்சுமணனை கட்டினாராம். சௌமித்ரே புங்ஸ்வபோகாம் ஸ்வம் இஷ்டான் ராஜ்யபலானி ச ஜீவிதஞ்ச ஹி ராஜ்யஞ்ச த்வதர்த்தம் அபிகாமயே சௌமித்ரே புங்ஸ்வபோகாம் ஸ்வம். லட்சுமணா நான் பேருக்கு ராஜாவை தவிர ராஜபோகெல்லாம் உனக்கு தான்ப்பா. பக்தவத்சலம் மாம் பாவய லக்ஷ்மணா நாகமிச்சாமி ஸ்வர்கமபவர்கம் கிமுத சாம்ராஜ்யம் வினா பக்தவர்க்கம் பக்தவத்சலம் மாம் பாவய லக்ஷ்மணா. லக்ஷ்மணனை பார்த்து ராமர் சொல்கிறார், பக்தவத்சலம் மாம் பாவய. லக்ஷ்மணா எல்லாம் உனக்கு தான்னா என்ன அர்த்தம்னா, பரபிரம்மமான ராமருக்கு எதுக்கு இந்த அலங்காரம், இந்த பூஜை, இந்த நைவேத்தியெல்லாம் எதுக்குடான்னா ராமருக்கு இல்லை, எல்லாம் ராமருக்கு பண்ணி நமக்காக தான். பக்தனுக்கு பரபிரம்ம ராம பரபிரம்மத்துக்கு இந்த அலங்காரமோ இந்த அபிஷேகம் இது எல்லாம் எதுக்குடான்னா பக்தனுக்காக சொல்கிறான். அதுக்கு தான் இங்கே உதாரணமாக லக்ஷ்மணனை சொல்கிறார். லக்ஷ்மணா பக்தவத்சலம் மாம் பாவய லக்ஷ்மணா இப்படி சொல்லி லக்ஷ்மணனை கட்டிந்தார். ராமர் போனோடனே தசரதற்கு சந்தேகம் வந்துடுச்சு, ராமரை இதை ஏற்றுண்டாரா இல்லையான்னு. மறுபடியும் ராமரை கூப்பிட்டு அனுப்பிச்சா. இப்போ தானே கூப்பிட்டா மொத்தமாக சொல்லக்கூடாது, திருப்பி என்னை கூப்பிட்டுருக்கார் அப்படிலாம் சொல்லலை. திருப்பி ராமர் கிளம்பி வரார். வந்தோடனே இப்போ தனியாக ரூமில் கூப்பிட்டு ராமரை கட்டிட்டு தசரதர் சொன்னார், எனக்கு நல்லா ஜோசியம் பார்க்க தெரியும்ப்பா, என்னுடைய ஜாதக பிரகாரம் நான் சீக்கிரம் மரணம் அடைஞ்சிருவேன்னு தெரியறது.
அவஷ்டப்தஞ்சமே ராமா நட்சத்திரம் தாருணை கிரகைஹி. கிரகநிலை சரியில்லை எனக்கு, நான் சாகிறதுல எனக்கு கவலை இல்லை, எனக்கு ஒரு ஆசை, நான் சாகிறதுக்கு முன்னாடி உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி உன்னை பார்த்துட்டு போகணும். இப்போ நீ பரதன் வரலையே நீ நினச்சிப்ப, கண்டுபிடிச்சிருக்க தசரதன். பரதன் வரலையே நீ நினைக்கலாம், பரதன் கேகே தேசத்துலேருந்து வரதுக்கு 12 நாள் ஆகும். அத்தனை நாள் எனக்கு இங்கே தங்காது என் உடம்புல. அதனால் பரதன் வரலையே, ஜனக மகாராஜா வரலையே, அவளை கூப்பிடலையே, இவாளை கூப்பிடலையேன்னா அவளை கூப்பிட்டு வந்து நடத்துறதுக்கு உள்ள டைம் இல்லைப்பா. இதனால் பரதன் வருத்தப்படுவானான்னு நினச்சிக்காத. பரதனை பற்றி எனக்கு தெரியும். தத்யாவதேவ மே சேதோ நவிமுக்கியதி ராகவா தாவதேவாபிஷிஞ்சஸ்வ சலாஹி பிராணினாம் மதிஹி. தசரதர் சொல்கிறார், ஒரு மனுஷனுக்கு ஒரே மாதிரி மூடு இருக்காதுன்னுட்டான். இன்னைக்கு பட்டாபிஷேகம் சொன்ன நானே நாளைக்கு உன்னை கூப்பிட்டு காட்டுக்கு போகணும் சொன்னாலும் சொல்லுவேங்க. தன்னை அறியாமல் சொல்கிறார். ஒருத்தருக்கு மாதிரி மனசு ஒரே மாதிரி இருக்காதுப்பா. அதனால் நீ என்ன பண்ணுற, இப்போ எனக்கு எப்போ நல்ல விஷயமாக மனசு இருக்கோ அப்போயே உன்னை பட்டாபிஷேகம் பண்ணி பார்த்துடணும்னு ஆசை. பரதன் பார்க்கறதுக்கு சின்னவனே தவிர அவன் உன்னுடைய பட்டாபிஷேகத்தில் சந்தோஷப்படுறவன் என்று அதையும் சமாதானம் பண்ணி வசிட்டரை சொல்லுவார். அது சொன்னபடி பட்டாபிஷேகத்துக்கு முதல் நாளைக்கு குலதெய்வ பூஜை பண்ணணும், போய் ரங்கநாதரை பூஜை பண்ணு என்று சொல்ல ராமரும் ரங்கநாதர் கோவில், இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதர் அன்னைக்கு அயோத்தியில் இருந்தார். அந்த அயோத்தியில் அந்த ராமர் கோவிலில் ராமர் ரங்கநாதருக்கு பூஜை பண்ணுறார். வாக்யதஸ் பூஜை எப்படி பண்ணணுங்கிறத இந்த இடத்துல வால்மீகி சொல்கிறார். வாக்யதஸ்தக வைதேஹ்யா பூத்வானீதமானசகா ஸ்ரீமத்யாயதனே விஷ்ணோ சிஷ்யேன ரவராத்மஜா துஷ்டாவ பிரணதஸ்தைவ சிரசா மதுசூதனம் விமலக்ஷௌம சம்வீதனா பூஜயாமா வாசயாமாச சத்விஜானன். வாக்யதஸ்தக வேதேஹ்யா. பூஜை பண்ணும்போது பேசக்கூடாது, முதல் காரியம். சில பேர் ஏன் அதை இடத்துல வைக்கல, ஏன் இந்த இடத்துல கொண்டா போவேன் வந்து கண்ணா பண்ணான்னு சத்தம் போட்டுண்டு இந்த சத்தம் போடுறதை பார்த்துட்டு சுவாமியே பார்ப்பார், பூஜை பண்ணி போட்டோம் அப்புறம் நம்ம வந்துக்கலான்னு அவர் முன்னாடியே கிளம்பி போடுவோம். அது மாதிரி பூஜை பண்ணும்போது ஜாஸ்தி பேசக்கூடாது. சில பேர் டங்கு பார்த்ததை போட்டு உடச்சி அதை அரைச்சி இந்த வைக்கிறத பார்த்தா சுவாமி கோச்சிப்பார், சுவாமி பயப்படுவார். அப்படி இல்லாமல் சாந்தமாக வரணும். வாக்கியதஸ்தக வைதேஹ்யா. சில பேருக்கு வாக்கு அடங்கிருக்கிற மனசு சுற்றும். இங்கே ராமர் மனசையும் அடக்கி வச்சுருக்காரு. ஒருத்தர் பூஜை பண்ணும்போது நேற்றுக்கு செருப்புக்காரன்ட்ட செருப்பை கூட இன்னும் தச்சு தரையினா தலையிலேயே சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கார். அங்கேருந்து அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கேட்டார் மாமிகிட்ட, உங்கள் அது மாமா எங்கன்னு. அவரா செருப்பு கடையில் நிற்கிறார் அப்படின்னா. ஏன்னா நான் உங்களுக்குள்ள தானே பூஜை பண்ணிட்டு இருக்கேன், இங்கே பூஜை பண்ணிட்டு மனசு முழுக்க செருப்பு கடையில் இருக்குது. உங்களுக்கு மனசு எங்கே இருக்கோ அதுதான். அதனால் பூத்வா நேதமானசா ஸ்ரீமத்யாயதனே விஷ்ணு சிஷ்யே நரவராத்மஜா துஷ்டாவ பிரணதஸ்தீவ. இந்த ரங்கநாதரை பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணார். கஸ்தூரி ரங்கா காவேரி ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா. கஸ்தூரி ரங்கா காவேரி ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா. கருட கமன ரங்கா சேஷசயன ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா. கருட கமன ரங்கா சேஷசயன ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா. வையாளி ரங்கா வைபோக ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா. வையாளி ரங்கா வைபோக ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா. கற்பூர ரங்கா கருணாந்த ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா. கற்பூர ரங்கா கருணாந்த ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா. கஸ்தூரி ரங்கா காவேரி ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா. கஸ்தூரி ரங்கா எல்லாம் பாடலாம். கஸ்தூரி ரங்கா காவேரி ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா. கஸ்தூரி ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா. கருட கமன ரங்கா சேஷசயன ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா. கருட கமன ரங்கா சேஷசயன ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா. ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா. ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா. இது ராமரை
ஸ்தோத்திரம்லாம் பண்ணுறார். துஷ்டாவ பிரணதஸ்தெய்வ நமஸ்காரம் பண்ணி சீதையோடு சேர்ந்து மந்திரங்கள்லாம் பிராமணால விட்ட சொல்ல சொல்லி துஷ்டாவ பிரணதஸ்தெய்வ சிரசா மதுசூதனம் விமல பூஜைக்குன்னு தனி பட்டு வச்சுருக்காராம். ஆஃபீஸ் போகிறதுக்கு தனி பட்டு வஸ்திரம், பூஜைக்கு தனி பட்டு வஸ்திரம். சரி, பூஜைக்குன்னு தனி பட்டு வஸ்திரம் வச்சுருப்பான். டெய்லி அதை கட்டின்னு பூஜை பண்ணும்போது வேர்த்து கொட்டி அந்த பட்டை எடுத்தாலே ஸ்மெல் அடிக்கும். அப்படிலாம் இல்லையா, அது ஞாபகமாக சொல்கிறார். அந்த பூஜைக்குன்னு தனிப்பட்டு வந்தால் கூட அதுவும் ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறார். விமலக்ஷௌம சம்வீதா. அப்படி உட்காந்து ராமர் பூஜை பண்ணிட்டு இருக்கார். ராத்திரி யாருமே தூங்கலையாம். சாயங்காலம் நேரம் ராமருக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம்னு எல்லா ஜனங்களும் கோலம் போட்டுருக்கா. கோலம் போட்டு நாளைக்கு இந்த நம்ம வீட்டு கோலத்தை பார்த்தே ராமரை நிற்கணும். இவ்வளோ அழகாக கோலம் போட்டிருக்காலே கோலத்தை பார்க்கணுங்கிறதுக்காக சில மாமி போட்டி போட்டு கோலம் போட்டுருக்கா. இந்த மாமாலாம் அலங்காரம் வித்தானம் கட்டி மாலையெல்லாம் போட்டு தீபங்களாக ஏற்றி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. சில மாமி நாளைக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம் வச்சு என்ன பட்டு போட கட்டிக்கணும்னு அதை யோசிச்சுட்டு இருக்கா. இந்த மாமிக்கே ஏதோ பட்டாபிஷேகங்கிற மாதிரி நாளைக்கு பட்டாபிஷேகத்துக்கு ராமர் பட்டாபிஷேகத்துக்கு தனக்கே பட்டாபிஷேகம்னு நினச்சிட்டு புடவையை செலக்ட் பண்ணிட்டு இருக்கா சில மாமி. பாலாவி கிரீடவானாக, பாலர்கள் கூட குழந்தைகள் கூட தூங்கலையாம். அவெல்லாம் பேசிகிட்டு இருக்கா. நாளைக்கு பட்டாபிஷேகம் முடிஞ்சு ராமர் யானை மேலே வருவாரடாங்கிறான் ஒருத்தன், இல்லைடா குதிரை மேலே வருவாங்கிறான், இல்லை ஒருத்தர் தேரில் வருவாங்கிறான், ஒருத்தன் எங்கள் ஊர் இந்த சித்திர வீதி வழியாக தான் அப்புறம் வடக்கு வீதிக்கு போவாங்கிறான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேசிட்டு இருக்கிறார்கள். இப்படி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்பொழுது அந்த ஊரில் கூனின்னு ஒருத்தி, அவள் என்ன பண்ணா மாடிக்கு ஏறினாலாம். பிராசாதம் ஞாதிதாசியதோ ஜாதா கைகேயாஸ்து சகோஷிதா பிராசாதம் சந்திரசங்காசம் ஆரோக எதிர்ச்சையா. இந்த கூனி எதிர்ச்சையா மாடியில் ஏறினான். எதிர்ச்சையாக யாராவது ஏறுவாளான்னா, எதிர்ச்சாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பகவத் சங்கல்பம்னு அர்த்தம். எதிர்ச்சியாக நடந்தும் போவேன், எதிர்ச்சியாக அதுவும் நடக்காது. இந்த கூனி மாடியில் ஏறினதுலாம் தான் கதையே மாறப்போகிறது. இவ உடம்பை வச்சுன்னு கூனிக்குன்னு ஏன் கஷ்டப்பட்டு ஏறினான்னா அது பகவானுடைய சங்கல்பம். இந்த கூனி எங்கே பிறந்தானா, வால்மீகி அந்த ஊரை சொல்லவே இல்லை, எங்கேயோ பிறந்து தொலைச்சவளுங்கிறான். எத்தோ ஜாத்தா, ஏன் அந்த ஊரை சொன்னோம்னா அப்புறம் அந்த ஊர்க்காரெல்லாம் வருவா, எங்கள் ஊரில் பிறந்து தொலைச்சாலே கூனின்னு அந்த ஊர்க்காரை வருத்தப்பட போவான்னு பாவம் வால்மீகிக்கு கவலை. எங்கேயோ பிறந்தான்னு ஏன் சொன்னான்னா அயோத்தியில் பிறக்கலைன்னு அர்த்தம். அயோத்தியில் பிறந்த ஒரு கொசு கூட ராமருக்கு பட்டாபிஷேகம்னு ஆசைப்படுமே. அப்போ ராமர் பட்டாபிஷேகத்துக்கு ஆசைப்படாததுனாலேயே இவ அயோத்தியில் பிறக்கலைன்னு அர்த்தம். எங்கேயோ பிறந்தவள் இந்த கைகேயி கூடவே வந்தவாளம். இந்த கைகேயிக்கு அந்த ஸ்திரீ தனம்னு கொடுப்பான். அந்த காலத்தில் கல்யாணம் ஆகி அந்த பொண்ணை அனுப்பும்போது அந்த பொண்ணுக்கு ஸ்திரீ தனம்னா இப்போல்லாம் சீர்வரிசைங்கிறாளே, அவளுக்கு வஸ்திரம் பாத்திரங்கள் நிறைய சீர்வரிசைன்னு கொடுப்பான். அது ஸ்திரீ தனம்னு பேர். அது மாதிரி சீர்வரிசைன்னு ஏன் பேர் வச்சான்னு தெரியல. ஏதாவது ஒன்று குறைஞ்சா மாமியார் சீருவா போலருக்கு, அதனால் சீர்றதுனாலே சீர்வரிசை போலருக்கு, அது என்னன்னு தெரியல. அந்த ஸ்திரீ தனத்தோட வேலைக்காரிகளையும் அனுப்புவாள். அவள் ஊர் வேலைக்காரிகளாகவே அனுப்புவாள். அப்படி அவள் ஒரு வேலைக்காரியோட வேலைக்காரியாக வந்தவளாம் இந்த கூனி. அதுவும் இந்த பிறந்தாத்து வேலைக்காரின்னா அந்த பெண்களுக்கு ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. இந்த பிறந்தாத்துலேருந்து எங்கள் குருநாதர் சொல்லுவார், அந்த பிறந்தாத்துலேருந்து பெட்டை எடுத்துன்னு வருவாளாம். அந்த பெட்டோட சில மூட்டைப்பூச்சியும் வந்துடும். அந்த மூட்டைப்பூச்சி மாதிரி வந்தவள் அந்த மூட்டைப்பூச்சியை பார்த்தோன்னே மாமா அடிக்க போனார். இந்த மாமி சொன்னால் எங்கள் பிறந்தாத்து மூட்டைப்பூச்சி அடிக்காதிக்கும், மூட்டைப்பூச்சியாக கூட பிறந்தாத்து மூட்டைப்பூச்சின்னா அடிக்கணும்னு தோணாதான். அது மாதிரி இந்த மூட்டைப்பூச்சி மாதிரி இந்த வந்தவள் இந்த கூனி மாடியில் ஏறி பார்த்தா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா சில பேருக்கு அவளுக்கு கவலை வரணும்னு அவசியம் இல்லை, அடுத்தவள் சந்தோஷப்பட்டாலே கவலைப்படுறா சில ஜீவன்கள். அது மாதிரி இவள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறா. அதுவும் பக்கத்து அரண்மனை கௌசல்யா அரண்மனையில் இந்த செடிகள்லாம் சுவர்ண கலசத்தில் ஜலத்தை எடுத்துன்னு அந்த மாடியை அளந்து விட்டுருக்கா அந்த விமானத்தை. உடனே கேட்ட அந்த கூனி, ஏன் என்ன ஆச்சு, ஏன் எல்லாரும் சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கு, என்ன வந்ததுன்னு கேட்டான். இந்த இடுப்பில் ஜலம் வச்சுட்டு இருந்தாலே அந்த வேலைக்காரி, இடுப்பில் குடம் இருக்குன்னே அவளுக்கு ஞாபகம் இல்லை. உனக்கு தெரியாதா, நாளைக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம்னு கையை தூக்கினான். நாளைக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம் கையை தூக்கினவனே என்னாச்சு, இடுப்பில் இருந்த குடம் டவான்னு அந்த படியில் விழுந்து, அந்த குடம் எப்படி விழுந்ததுன்னு அழகாக வர்ணிக்கிறார். ராமாபிஷேகே மதவிக்வலாயாக கட்சாச்சுதோ ஹேம கடஸ்தருண்யாக
சோபானமார்கேன கரோதி சப்தம் டம் டம் டடம் டம் டட டம் டடம் டஹா. அந்த குடம் விழுந்ததே அழகாக வர்ணிக்கிறார். நாளைக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம் கையை தூக்கினோடனே கட்சாட்சிதோ ஹேமகட தருண்யாக, அது விழும்பொழுதே டம் டம் முதல் 2 படியில் விழுது, அப்புறம் 4 படியில் டம் டம், அப்புறம் அடுத்தபடி டம் 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 டா, கடைசியில் டபாடு விழுது உடஞ்சதுங்கிறார். டம் டம் அந்த ஜலம் குறையும் பொழுது சப்தமும் மாறும். ஜலதரங்கம்னே ஒரு வாத்தியம் உண்டு, இப்போ யாரும் வாசிக்கிறதே இல்லை. வெறும் தண்ணியை வச்சுட்டே சப்தஸ்வரத்தை அதில் அடித்து காமிப்பான். அப்படி இந்த குடம் விழுந்து உடஞ்சது. இந்த குடம் எந்த ஸ்பீடுக்கு உருண்டு விழுந்ததோ அந்த ஸ்பீடுக்கு இந்த கூனியும் இறங்கி வரலாம் வேக வேகமாக. இறங்கும் போது இங்கே வழிக்கு விடக்கூடாது இந்த கூனி. அப்படியே நேராக கைகேயி அரண்மனையில் வந்து கைகேயை எழுப்புறான். உத்திஷ்ட மூடே கிம் விசேஷே பயந்த்வாம் அபிவர்த்ததே உபப்ளுதமகோகேன கிம் ஆத்மானம் ந புத்தியசே அனிட்டே சுபகாகாரே சௌபாக்கியேன விகத்தசே அக்ஷயம். இங்கே அழகா அவள் வந்து ஒரு செடி வேலைக்காரி ராணியை எழுப்பினா எப்படி எழுப்பணும்? மகாராணியை எழுந்திருக்கோமா, நல்ல மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னா எழுப்பணும். உத்திஷ்ட மூடே கிம்சேஷே, முண்டமே எழுதுரு, சனியே இப்படிலாம் எழுப்புவா. சில பேர் குழந்தைய எழுப்பினாலே இழுத்து போதே தூங்கும். குழந்தை எழுதிருப்பா, உனக்கு நல்லது வரட்டும் அப்படின்னு நல்ல வார்த்தையை சொல்லி எழுப்பணும். பயந்த்வாம் அபிவர்த்ததே, உனக்கு பெரிய பயம் வந்துடுத்து. என்னென்னு கேட்டால் உனக்கு தெரியாதா, நாளைக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம் தலையில் அடிச்சுட்டான். இன்னும் அவள் கையை பிடிச்சி நிறுத்தினாள். கை நல்ல வார்த்தையை சொல்கிறேன், எப்படி சொல்லணும்னு தெரியலையேம்மா, அசடாக இருக்கியே, நல்ல வார்த்தையை சொன்னி. இந்த ஏகமாபரணம் தஸ்தி குப்ஜாயை பிரததோ சுபம். இந்த ஒரு மாலையை வச்சுக்கோ ப்ரெசன்டேஷனானு கொடுத்தால், மகாராணி ப்ரெசன்டேஷனாக மாலை கொடுத்தா வாங்கி தலையில் கண்ணில் ஒத்தின்னு கழுத்தில் கொடுக்க மாட்டாலோ, அதே மாதிரி மூஞ்சில் வீசி எரிஞ்சால் உனக்கு கஷ்டங்கிறேன், எனக்கு ஆபரணம் கொடுக்குறலே என்ன. ராமன் இந்த இடத்துல கைகேயி தன்னுடைய ஹிருதயத்தை சொல்வார். ராமேவா பரதேவாகம் விசேஷம் நோபலட்சயே தஸ்மாத் துஷ்டாஸ்மி யத்ராஜா ராமம் யத்யபிஷேக்ஷ்யதே. ராமனும் பரதனும் காட்டுக்கு வேட்டையாட போனால் பரதனுக்கு ஏதாவது பழமோ ஏதாவது பூவோ கிடச்சா அதை நேராக கௌசல்யிட்ட கொண்டு கொடுத்துருவான். ராமர் தான் பழமோ பூவோ ஏதாவது காட்டில் ஸ்பெஷலாக கிடச்சா கைகேயிட்ட கொண்டு கொடுப்பாளாம். அப்போ கைகேயி சொன்னால் பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதோட ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறது தான் எனக்கு சௌகரியம் என்ன இவள் சொல்ல. அதையே மாற்றி பேசினாள் இந்த கைகேயி. உனக்கு தெரியாது, ராமன் கெட்டிக்காரன், நீ ராஜாவுக்கு இஷ்டராணின்னு உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து உன்னை நைஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டுருக்கான். இப்போ பழம் பூ எல்லாத்தையும் கொடுக்குறானே, நாளைக்கு மாத்திரம் ராஜ்யம் கிடைக்கட்டும், அப்புறம் பழம் பூவெல்லாம் கொடுக்க மாட்டான். என்ன பண்ணுவான்னா, உன் கையில் விளக்கமாற கொடுத்து தாசீவத்வம் பவிஷ்யசி, எங்களோட கைகேயோட கௌசல்ய அரண்மனையை கூட்ட சொல்லுவான். நீயாவது கட்டப்பட்டால் பரவாயில்ல, அந்த குழந்தை பரதன் என்ன பண்ணுவான், அவன் மேலே ஒரு பொய் குற்றம் சொல்லி தேசாந்தரம் வா நைதா லோகாந்தர மதாபிவா, காட்டுக்கு அம்சாரம் வச்சுருவான், அல்லது கொலக்குற்றத்தை சுமத்தி அவனை கொலை பண்ணினாலும் பண்ணிடுவான் என்ற அளவுக்கு பரதனையும் சேர்த்து பேச. கைகேயி நல்லவள் தான், இது மாதிரி பேசணுன்னே அவன் மனசு மயங்கிடுச்சு. உடனே நான் என்ன பண்ணணும்னு கேட்டான். என்ன பண்ணணும்னா, நீ இப்போ போட்டுன நகையெல்லாம் கழட்டி தூக்கி எறி. நான் எனக்கு நீ சின்ன வயசில் ஒன்று சொன்னையே, தசரதருக்கு ஹெல்ப் பண்ணினாலாம் இவர் சம்பராசுர யுத்தத்தில். கைகேயி அவன் மயக்கம் போட்டு விழுந்தபோது தேரை நைஸாக ஓட்டின்னு வந்து காப்பாற்றி விட்டான். காப்பாற்றினதுக்கு நான் உனக்கு என்ன ப்ரெசன்டேஷன், உனக்கு 2 வரன் தரேன் நான் தசரதன், நீங்களே எனக்கு வரன் தனியாக இதுக்கு வரன் வேணும் அப்படின்னு கேட்டான். இல்லை நான் உனக்கு கொடுத்தது தான், எப்போ வேணுமோ கேட்டுக்கோன்னு. அன்னைக்கு நீ சொன்னையே உனக்கு 2 வரம் தரேன்னு சொன்னார்னு, அதை இப்போ கேளுங்கிறான். இந்த சின்ன தனக்கும் ஆத்துக்கான் நடந்த ரகசியமான விஷயத்தெல்லாம் இவள்கிட்ட சொன்னதுனால இதை வச்சு இந்த குடும்பத்தை கெடுத்துட்டாங்க. அதனால் சில விஷயங்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசக்கூடாது. நம்முடைய ஆயசு 9 விஷயத்தை பப்ளிக்கில் சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. ஆயுர் வித்தம் விரச்சித்திரம் மந்திரௌஷதி சமாகமாக தானமானாவமானாச்ச நவகோப்யா மணீஷிபிகி. அதனால் இந்த விஷயத்தை சொன்னதுனால அவள் அதை வச்சு இந்த குடும்பத்தை கெடுக்கிறாள். இப்போ என்ன பண்ணணும்னா, நீ போட்டு நகையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கோபாகாரத்தில் போய் உட்காந்து போகணுட்டான். அந்த மங்கள நகையெல்லாம் கழட்டக்கூடாது ஸ்திரீகள். ஹரித்ராம் கஜ்ஜலம் செய்வ சிந்தூரம் குங்குமம் ததா, இதெல்லாம் மஞ்சள் தேய்ச்சிக்க மஞ்சள் பூசிக்கிறதையோ அது மை இட்டுக்கிறதையோ நிறுத்தக்கூடாது.
அந்த காலத்தில் கெமிக்கல் இல்லாமல் நல்லதாக இருந்தது. இப்போ கெமிக்கலாக இருக்குது, நல்லதாக பார்த்து நம்மளே பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஹரித்ராம் கஜ்ஜலம் செய்வ, குங்குமம் விட்டுக்கிறது. அப்புறம் கேச சம்ஸ்கார கபரி, தலைவாரி பிண்டிக்கிறது. கையிலையும் காதிலையும் போட்டுக்கிற ஆபரணம், கரகர்ண விபூஷணம், இதெல்லாம் பர்த்தா தீர்காயுஷாக இருக்கணும்னு நினைக்கிறவள் அதெல்லாம் விடக்கூடாது. அதை போட்டுக்கணும் எப்பொழுதும். திசையேன்ன பதிவிரதா. இதெல்லாம் மாறி நடக்கிறது இந்த காலத்தில். இப்போ இல்லாமல் அப்புறம் போட்டுக்கிறான். இது என்ன, இது மாதிரி இவன் என்ன பண்ணினா, இந்த மங்கள ஆபரணத்தெல்லாம் கழட்டி தூக்கி எறிஞ்சுட்டான். தூக்கி எறிஞ்சதுனால என்னடான்னா திருப்பி போட்டுக்கிற பாக்கியம் இல்லாமல் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் தூக்கி எடுத்துட்டு கோபாகாரத்தில் குப்புறப்படுதுன்னு அழுதுன்னு இருக்காள். அரண்மனையில் கோபம் வந்தவா இருக்கிறதுக்குன்னு தனி ஒரு ரூம் கட்டி வச்சுருப்பாளாம். இப்போ பாம்பே மாதிரி இருக்கிற ஊரில் இருக்கிறதே 1 ரூம் கிச்சன் தான். கோபம் வந்தால் வரந்தானா ரூம்லேயே உட்காந்துக்க வேண்டியதான் ஓரமாக. ஆனால் அரண்மனையில் தனியாக கோபம் வந்தவா இருக்கிறதுக்குன்னு ஒரு ரூம் 4 செவரை தான் இருக்கும். வேறு ஒன்றும் தூக்கி ஏற்றுக்கு பாத்திரம் ஒன்று சாமான் ஒன்று இருக்காது. அங்கே போய் கோபம் தான் முட்டிக்கலாம், அவ்வளோதான். 4 செவரு மாத்திரம் தான் இருக்கும். அந்த கோபாகாரத்தில் போய் கையை படுத்து விட்டால் தசரதன் பட்டாபிஷேகம் ஏற்பட ஆயிடுத்துன்னு இங்கே வரான். வரும்பொழுதே எப்படி வரானாம், சிம்மோ கிரிகுகாமிவ, ஒரு சிங்கம் எப்படி குகைக்கு வருமோ அது மாதிரி வரான். இதையே உபமானமாக சொல்கிறான்னா, ஏதோ கைகேயிக்கு அடிமையாயிட்டு வந்தால் நினச்சிக்காத. சிங்கம் எப்போதுமே இந்திரியத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கக்கூடிய மிருகம். அது மாதிரி வரான்னு இங்கே வர்ணிக்கிறார். சிம்மோ கிரிகுகாமிவன்னு தசரதன் வர செடிகளை பார்த்து கேட்டான் கைகேயி எங்கன்னு. ஏன் கைகேயி அரண்மனைக்கு வந்தான்? மரியாதையாக கௌசல்யா அரண்மனைக்கு போகக்கூடாதோன்னா, பிரியாயை பிரியமாக்கியாதும். இந்த வால்மீகி சொல்கிறார், டெய்லி இந்த கைகேயி தான் சொல்லுவாராம், எதுக்கு இந்த வயசான காலத்தில் கஷ்டப்பட்டு இருக்கு, ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுங்கோ, ராமருக்கு பட்டாபிஷேகம் டெய்லி சொன்னவள் கைகேயி. ஆனால் கைகேயிட்ட சொன்னால் சந்தோஷப்படுவாளேன்னு இங்கே வந்தான். கைகேயி பிரியாயை பிரியமாக்கியாதும். கைகேயி கோபாகாரத்தில் இருக்கானோடனே நான் என்ன தான் கோபம் இருந்தாலும் இதை சொன்னால் சந்தோஷப்படுவாள்னு நினச்சின்னு நேராக கைகேயிட்ட வந்து சில அதிகமாக வார்த்தைகளை பேசுகிறான். தரித்ரோவா பவத்வாட்யா திரவியவான் வா பிகிஞ்சனா. கைகேயி உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் என்ன வேணால் பண்ணுவேன். ஒரு பிச்சைக்காரனை பணக்காரனை ஆகணும்னா பணக்காரனை ஆக்குறேன், இது சொன்னால் பரவாயில்ல. ஒரு பணக்காரனை பிச்சைக்காரனை ஆகணும்னா அதையும் பண்ணுறேன். தப்பு பண்ணினவனை ஜெயிலேருந்து விடுனா பரவாயில்ல, விடுறேன், இது சொன்னால் கூட பரவாயில்ல. இன்னொன்று சொன்னான், தப்பு பண்ணாததுக்கு ஜெயிலில் போகணுன்னா போடுறேன், உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், என்ன வேணும் என்று கேட்க. அப்போ தான் கைகேயி சொன்னால், எனக்கு முன்னாடியே 2 வரங்கள் கொடுக்குறேன்னு சொன்னேலே அந்த வரனை இப்போ வேட்டையாடுகிறேங்கிறாள். மிருகயாம் நிட்சேபவ் மிருகயாமியகம். அவள் என்ன கேட்டான்னு அழகாக வர்ணிக்கிறாள் கம்பராமாயணத்தில். ஏயவரங்கள் 2ல் ஒன்றினால் என் செய் உலகாள்வது, சீதை கேள்வன் ஒன்றால் பொய் வனமாள்வது, என புகன்று நின்றாள் தீயவை யாவையினும் சிறந்த தீயாள். கம்மன் சொல்லலாம், ஏய வரங்கள் 2ல் ஒன்றினால், 2 வரங்களில் என் செய். இப்போ ஏற்பாடு பண்ண பட்டாபிஷேகம் இருக்கே, அது அப்படியே பரதனுக்கு நடந்தணும். ராமர் காட்டுக்கு போகணுன்னு இந்த கைகேயிக்கு வார்த்தை வரலையாம். அதனால சீதை கேள்வன், இந்த சீதையோட ஆண்டுக்காரர் இருக்காரே, அவரை கொஞ்சம் காட்டுக்கு போக சொன்னால் தேவரை. ஒன்றால் போய் வனமாள்வது என புகன்று நின்றால் தீயவை யாவையினும் சிறந்த தீயாள். உடனே தசரதன் சொன்னான், அம்மா கண்ணே வேண்டும் ஈய கடவே, என் உயிர் ஆவி வேண்டும் இன்றே உணதன்றோ, மண்மை கேகேன் மானே, மண்ணே கொள், நீ பூமி வேணும்னா சொல்லு, இப்போ பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறேன், மற்ற எது ஒன்றும் வர. இன்னும் ராமர் காட்டுக்கு போகணும்னு சொல்கிறேம்மா, அதை மாற்றம் மறந்ததும் என்றெல்லாம் சொல்லி பார்க்குறேன். ராமர்கிட்ட காட்டுக்கு போன ஏதாவது குற்றம் சொன்னாதான் சுமத்தினாதான் காட்டுக்கு அனுப்பினா ஒருத்தரை. ராமர்கிட்ட குற்றம் சுமத்த முடியாதேங்கிறார். பரிவாதோ அபவாதோ வா ராகவேனோபத்யதே. பரிவாதம்னா உள்ள குற்றத்தை சொல்கிறதுக்கு பரிவாதம்னு பேர். அபவாதம்னா இல்லாத குற்றத்தை சுமத்தி அனுப்புறது. இந்த ராமர்கிட்ட 2மே சொல்ல முடியாது. ராமர் இப்படி மாதிரி தப்பு போய் பேசினான், ராமன் பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துட்டான், இப்படி சொன்னான்னா ஜனங்கள் நம்ப மாட்டார். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ராமரை பற்றி. இந்த ராமர் எல்லாரையும் தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கான். சத்யேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவா குருன் சுஸ்ரூஷயா வீரகா தனுஷா யுதிஷாத்ரவான். சத்யேன லோகான் ஜெயதி, தன்னுடைய சத்தியத்தினால ஜனங்களை ஜெயிச்சிருக்கான். தீனர்களுக்கு தானத்தை கொடுத்து தன் வசம் பண்ணி வச்சுருக்கான். குருக்களை சுசுரூஷையினால் சந்தோஷப்படுத்தி வச்சுருக்கான். தன்னுடைய தனுஷனால் சத்துக்களையும் ஜெயிச்சு அடக்கி வச்சுருக்கான். ராமரை நான் எப்படி காட்டுக்கு போவேன்னு சொல்லுவேன்.
நீ கைகேயி சொன்னால் அப்படிலாம் பேசாதீங்கோ, சத்தியம்தான் முக்கியம். சைபியசேன கபோதீயே ஸ்வமாம்சம் பட்சிணே ததௌ அலர்கச்சக்ஷுரி தத்வா ஜகாம கதிமுத்தமாம் சாகரஸ்வமயம் கிருத்வா நவேலாம் அதிவர்த்ததே சமயம் மானுகம் கார்ஷீஹி. சத்தியம்தான் முக்கியம். ஒரு சிபி சக்கரவர்த்திங்கிற ராஜா தன்னை சரணமடைஞ்ச புறாவை காப்பாற்றினே சொன்னதுக்காக தன் உடம்பையே வெட்டி மாம்சத்தை தராசில் வச்சு அதுவும் போறனே தன்னையே எடுத்து வச்சான். சைபியா இந்த சிபி சக்கரவர்த்தி கதை, இது மாதிரி நல்ல ராஜாக்கள் கதையெல்லாம் அந்த காலத்தில் பாட புத்தகத்தில் இருந்தது. இப்போ எல்லாம் திருட்டு பசங்க கதை, வெளியூர்காரன் கதையெல்லாம் அதை வச்சுட்டு இருக்காங்க. அது தெரிஞ்சு என்ன பிரயோஜனத்தில் இல்லை. எத்தனை மகான்கள் நம்ம தேசத்தில் இருந்திருக்கார்கள் ஹிஸ்ட்ரியில். தன் சொன்ன சத்தியத்துக்காக அந்த சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய மாம்சத்தை கொடுத்தா. சுவமாம்சம் பட்சிணே ததௌ. அலர்கனுங்கிற ராஜா ஒரு பிராமணன் தானமாக கண்ணை கொண்டான்னு கேட்டுட்டான். சத்ருபட்டினத்துலேருந்து வந்து தன் கண்ணை பிடுங்கி கொடுத்தான். அலர்கச்சக்ஷுரி தத்வா ஜகாம கதிமுத்தமாம். சமுத்திரம் இன்றைக்கும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அலை அடிச்சுட்டு ஒரு கட்டை வந்து அப்படியே நிற்கிறது, மேலே அடை அடிச்சுட்டே வரவே இல்லை. அதனால் இதுதான் முக்கியம். உடனே தசரதன் சொல்கிறான், திஷ்டேல்லோகோ வினா சூரியம் சஸ்யம் வா சல்லம் வினா நதுராமம் வினா தேகே திஷ்டேத்து மம ஜீவிதம். கைகேயி, ராமரை காட்டு காமிச்சு நீ சௌக்கியமாக இருக்கும்னு நினைக்க முடியாதுமா. சூரியன் இல்லாமல் உலகம் இருந்தாலும் இருக்கும், தண்ணி இல்லாமல் பயிர் இருந்தாலும் இருக்கும், ஆனால் ராமர் இல்லாமல் என் உடம்புல உயிர் தங்காதுமா. நீ எப்படியாவது மனசை மாற்றிக்கோன்னார். கெஞ்சி பார்க்குறார், கொஞ்சி பார்க்குறார். நான் இதுவரையும் பண்ணாத ஒரு காரியத்தை பண்ணுறேன். இந்த 2 கையை கூப்பி என் குலதெய்வம் ரங்கநாதரை நமஸ்காரம் பண்ணியிருக்கேன், அடுத்து என் குலகுரு வசிஷ்டரை நமஸ்காரம் பண்ணியிருக்கேன். இனிமேல் வேறு யாரையும் நமஸ்காரம் பண்ணதே கிடையாது. அந்த கையினால் உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். அஞ்சலிம் குருமி கைகேயி பாதௌச்சாபி ஸ்பிருஷாமி தே சரணம் பவமா. நீ எனக்கு சரணமா அட, என்னை வந்து காப்பாற்று. இந்த பட்டாபிஷேகத்தவனா பரதனுக்கு வச்சுக்கோ. ஆமாம், ராமனை காட்டுக்கு அனுப்பாத என்று சொல்ல ஒரு கெஞ்சி மிரட்டி பார்க்குறான். அவள் சொன்னான், என்னை மீறி நீங்கள் பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினச்சி தெரிச்சுங்கோ, இந்தோ கையில் ரெடியாக விஷம் வச்சுருக்கேன், இப்போயே குடிப்பேன். அகம் ஹி விஷம் அத்தீவ பீத்வாபகு தவாக்கிரதா. இப்போயே விஷத்தை குடிச்சு மினிமம் 12 நாளைக்கு இந்த பட்டாபிஷேகம் நிறுத்திடுவேன், நாளைக்கு நடக்காதுன்னு மிரட்ட பயந்து போயிட்டார் தசரதர். என்ன பண்ணணும்னு தெரியல, முழிக்கிறார், ஆகாசத்தை பார்க்குறார். ராத்திரியே நீ போகாத இப்படியே இருந்தான். ஏன்னா பொழுது பிடிச்சா ராமருக்கு பட்டாபிஷேகம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கா. அவர் பார்த்தார், அதவா கம்யதாம் சீக்கிரம் நிசே நட்சத்திரபூஷணே. பரவாயில்ல, ராத்திரி போகட்டும், பொழுது விடியட்டும், நல்லது நடக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு புலம்பி தசரதன் மயக்கமடைஞ்சு விழுந்தார். காலம்பரம் வந்து சுமந்திரர் வந்து சுப்பிரபாதம் பண்ணினார். உடனே கைகேயி எழுந்துன்னு வந்து சொன்னால், ராஜா பட்டாபிஷேக ஏற்பாடு பண்ணுறதுனால டயர்டாக படுத்துட்டு இருக்கார், நீ போய் ராமரை அழைச்சிட்டு வாங்குவோம். சுமந்திரருக்கு அரண்மனையில் பழக்கம் உள்ளவர், அவர் பாட்டு கிளம்பி போகலை. அப்புறம் தசரதர், ஏன்டா நான் சொன்னேன்னா நீ ஏன் அவள் சொன்னால் கிளம்பி போனால் என்ன அர்த்தம்னு கேட்பார். இல்லை பேசாமையே திருப்பி ஸ்தோத்திரம் பண்ணுறான். அப்போ தான் தசரதன் மயக்கம் கழிஞ்சு அவள் தான் சொன்னாலேடா அழைச்சிட்டு வான்னு சொல்கிறார். தசரதன் சொன்ன பிறகு ராமரை அழைக்க போகிறார். சுமந்திரர் அங்கே ராமர் ஸ்பெஷல் தரிசனம் கொடுக்குறாராம். யாருக்கு? சுமந்திரருக்கு. இங்கே எப்படி இருக்கார், ஒவ்வொரு இடத்துல எல்லா தெய்வமாகவும் ராமரையே பார்க்குறார் வால்மீகி. ஒரு இடத்துல சந்திரனா சொல்கிறார், ஒரு இடத்துல சூரியனா சொல்கிறார், ஒரு இடத்துல சிவனா சொல்கிறார். ஒவ்வொரு தெய்வமும் ராமர் தான். இந்த இடத்துல ராமரை குபேரனா வர்ணிக்கிறார். தம் வை சிரவண சங்காசம். குபேரனா ஏன் வர்ணிக்கிறார்னா, குபேரனுடைய மந்திரமே தம். குபேராய வைஸ்ரவணாய மகாராஜாய நமஹா. குபேரனுக்கு என்ன பேருன்னா தனதன்னு பேர். நம்மளாம் தனிக்கனை பார்த்து குபேரங்கிறோம். பணம் நிறைய யார் வச்சுட்டு இருக்கானோ அவன் குபேரன் சார்ந்தோம். பணம் வச்சுட்டு இருக்கிறவனுக்கு குபேரன்னு பேர் இல்லை, உள்ள பணத்தை யார் அடுத்தவனுக்கு கொடுக்குறானோ அவனுக்கு தான் குபேரன்னு பேர். தனதன்னு பேர் சமஸ்கிருதத்தில். உள்ள தனத்தை தானம் பண்ணுறதுனால தனதன்னு பேர். இப்போ ஏன் ராமரை குபேரன்னு வர்ணிக்கிறார்னா, இப்போ தான் குபேரனாக இருக்க போகிறார். உள்ள தன்னுடைய ராஜ்யத்தை பரதனுக்கு அள்ளி கொடுத்துட்டு போக போகிறாரே, அதனால் குபேரன் வர்ணிக்கிறார். தம் வை சிரவண சங்காசம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம் ததர்சசூத பரியங்கே சௌவர்ணே சோத்தரச்சதே வராகருதிராபேன சுச்சினா ச சுகந்தினா அனுலிப்தம் பரார்கேன சந்தனேன பரந்தபம் சிதயா பார்ஸ்வதச்சாபி வாலம் வேதன அஸ்தயா உபேதம் சீதயா பூயः சித்ரயா சசினம் யதா.
தம் தபந்தமிவாதித்யம் உபபன்னம் ஸ்வதேஜசா வவந்தே வரதம் வந்தி வினயஜ்ஞோ வினீதவத் தம் வைஸ்ரவண சங்காசம். அழகா குபேரன் மாதிரி ராமர் இருக்காரா? அப்படிதான் இப்போ தான் ஸ்நானம் பண்ணிட்டு நுனி முடிச்சு போட்டுன்னு உட்காந்துருக்கார். அந்த ஈரன் காயின் மீன் தூபம் போட்டிருக்கா சீதாதேவி. பக்கத்தில் இருந்து ஊஞ்சலில் ராமர் உட்காந்துருக்கார். அந்த ஊஞ்சலையும் ஆட்டிட்டு அப்படியே விசிறின்னு இருக்காள். ஏன்னா தபந்தம் விவாதித்யம் அப்படியே சூரியன் மாதிரி அப்படியே கொதிக்கிறாரா ராமர். ஏன் கொதிக்கிறாருன்னா, ராவணனை வதம் பண்ண இன்றைக்கி கிளம்பி ஆகணும். ராமருக்கு ப்ரோக்ராம் தெரியும், பாக்கி பிறகு தெரியாது. அதனால் இன்றைக்கி ராவண வதம் பண்ண கிளம்பணும்னா அந்த ராவணனை நினச்சிட்டு அவனால் கஷ்டப்படக்கூடிய ஜனங்களை காப்பாற்றணுன்னு அப்படியே உடம்பு சூடாக இருக்கான். உடனே சீதை என்ன பண்ணுறானா, அவரை அந்த குளிர்ச்சியாகணும்னு சந்தனத்தை எடுத்து வராக ருதிராவேன சுஜினாச்ச சுகந்தினா அனுலிப்தம் மறுபடியும் சந்தனத்தை பூசி பூசி கொஞ்சம் சமாதானம் பண்ணுறாலாம். அப்படி ராமர் அந்த ஊஞ்சலில் உக்காந்துருக்காள். சீதை ஊஞ்சலை ஆட்டிட்டு விசிறின்னு இருக்காள். அந்த வரார் யார்? சுமந்திரர். சுவாமின் ஜெயா விஜீபவா. யாரா அந்நிய புருஷால் வந்தால் சீதை நிற்க மாட்டாள். உடனே சேடிக்கிட்ட தாமரத்தை கொடுத்துட்டு கிளம்புறேன்னு கிளம்புறான். சீதை கிளம்புறதை பார்த்துட்டு ராமர் வேண்டான்னுட்டார், நில்லுன்னுட்டார். ஏன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கி தான் பார்க்க போகிறான் சுமந்திரன். அப்புறம் 14 வருஷம் ஆகும் திரும்பி சேர்ந்து பார்க்கறதுக்கு. அதனால் நில்லுன்னுட்டான். சுமந்திரனுடைய வயசுக்கு ராமர் கொல்லு பேரன் வயசு சின்ன வயசு ராமர். இருந்தாலும் சீதை இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அந்த கொலுசு சப்தம் கேட்குறத கேட்டுட்டும் தலையை குனிஞ்சுட்டே வந்து நமஸ்காரம் பண்ணினார். அப்பா அவங்களை ஸ்மரிக்கிறார் என்று சொல்ல உடனே ராமர் சில்லுன்னு கிளம்புறார். இந்த இடத்துல ராமர் சொல்கிறார், யாதிருசீ பரிடத்தத்திர தாதிருசோ தூத ஆகதா. அங்கே வந்தவாள்லாம் எவ்வளோ பெரியவாங்க. என்ன இருக்கிறதுலே ரொம்ப பெரியவர் சுமந்தர். அவரே கூப்பிட வந்திருக்காருன்னா, இருக்கிறதுலே பெரியவா கூப்பிட வந்திருக்காருன்னா இதை விட பெரியவாலாம் அங்கே இருக்கா போல இருக்கு. நான் கிளம்புறேன்னு ராமர் கிளம்ப பின்னாடியே சீதை வரா. சில மந்திரங்களை சொல்லிட்டு வரா. கணவன் வெளியில் போகும்பொழுது அந்த மந்திரத்தை நாமும் சொல்லலாம். பூர்வாம் இது ருக்வேத மந்திரம். அந்த மந்திரத்தை இங்கே ஸ்லோகமாக சொல்கிறார் சீதாதேவி. கணவன் போகும்போது மனைவி சொல்லலாம், குழந்தைகள் போகும்போது அம்மா சொல்கிற மாதிரி 2 மந்திரம் இங்கே இருக்குது இந்த இடத்துல ராமாயணத்தில். பூர்வாம் திசம் வஜ்ரதரஹ தட்சிணாம் பாது தேயமஹா வருண பஸ்திமாமாசாம் தனேசஸ்து உத்தராம் திசம் பூர்வாம் திசம் வஜ்ரதரஹா. ராமரை பார்த்து நீங்கள் கிழக்கு பக்கமாக போனீங்கன்னா அந்த கிழக்கு பக்கத்தில் வஜ்ரதரனான இந்திரன் உங்களை காப்பாற்றட்டும். தட்சிணாம் பாது தேயமஹா. தெற்கு திக்கிற பக்கமாக எங்கேயா காரியமாக போனீங்கன்னா அங்கே யமன் உங்களை காப்பாற்றட்டும். வருண பஸ்திமாமாசாம். வருணன் மேற்கு திசையில் போகும்பொழுது உங்களை காப்பாற்றட்டும். தனேசஸ்து உத்தராம் திசம். குபேரன் வடக்கு இருக்கிற குபேரன் வடக்கு பக்கத்தில் போனால் உங்களை காப்பாற்றட்டும். இங்கே ருக்வேத மந்திரம்னா பிராச்சீ திக்பாகே இந்திரோ தேவதா இந்திர பிரசாதாத் சகல சாம்ராஜ்யாபிவர்தனமஸ்னுதே தேன பிராச்சீம் திசம் ஜெயதி. ருக்வேதத்தில் ஒரு மந்திரம். பிராச்சீ திக்கில் கிழக்கு திக்கில் இந்திரன் இருக்கான். அந்த இந்திரனை ஆசிரித்தா சகல சாம்ராஜ்யமும் கிடைக்கும். இந்த பலசுதி இங்கே சொல்லலை, ஏன்னா மந்திரத்தை சொல்லக்கூடாது, சுருக்கமாக இங்கே சொல்லலை தேவி. அப்புறம் பிரதி தட்சிண திக்பாகே தர்மராஜோ தேவதா தர்மராஜ பிரசாதாத் தீர்காயுரர்தனவ அஸ்னுதே. தட்சிண திக்கில் யமன் இருக்கான், அவரை ஆசிரிச்சா நமக்கு தீர்காயுஷா கிடைக்கும். பிரதீதி திக்பாகே வருணோ தேவதா வருண பிரசாதாத் புத்திர பௌத்ராபிவர்தனமஸ்னுதே. மேற்கு திக்கில் குபேரன் வருணன் இருக்கான். வருணனுடைய அனுகிரகத்தினால புத்திர பௌத்திரர்கள்லாம் நமக்கு உண்டாகும். உதீஜி திக்பாகே குபேரோ தேவதா குபேர பிரசாதாத் தனதான்யாபிவர்தனமஸ்னுதே. வடக்கு திக்கில் குபேரன் இருக்கான். அவனுடைய அனுகிரகத்தினால தனதானியங்கள்லாம் அபிவிருத்தி ஆகட்டும். சரி, ஒவ்வொரு திக்கில் ஒவ்வொருத்தர் இருக்கா. எல்லா திக்கிலையும் யார் இருக்கான்னா, எல்லா திக்கிலையும் ஒருத்தர் இருக்கானா யாருன்னா சர்வ திக்பாகே பிராமணோ தேவதா பிராமண பிரசாதாத். ஒவ்வொருத்தட்ட போனால் ஒன்று தான் கிடைக்கும். எல்லா திக்கிலையும் எல்லா இடத்துலையும் இருக்கவா பூதேவர்கள் சொல்லக்கூடிய பிராமணர்கள் அவருடைய ஆசீர்வாதம் தான் சகல சாம்ராஜ்யாபிவர்தனமஸ்னுதே தேன சர்வாம் திசம் ஜெயதி. அவருடைய அனுகிரகம் தான் எங்கே போனாலும் ஜெயிக்கலாம் அப்படின்னு அந்த மந்திரம் முடிகிறது. அந்த மந்திரத்தினுடைய சுருக்கத்தை இங்கே தேவி சொல்லி ராமரை அனுப்பினாள். ராமர் நேராக கிளம்பி
தேரில் ஏறிண்டு வரா. அங்கே வரும்பொழுது அந்த ராமரை பார்த்து இந்த ஜனங்கள்லாம் பேசிக்கிறா. ஜனங்கள் பேசுறது இருக்கட்டும், அந்த வால்மீகி இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறார், எஸ்சராமம் ந பஸ்யேத்து எஞ்சராமோ ந பஸ்யதி நிந்திதஸ்தவசே லோகே ஸ்வாத்மாப்யேனம் விகர்கதே. இன்னைக்கு ராமர் பட்டாபிஷேகத்துக்கு போன அழகை யார் பார்த்தானோ, எஸ்சராமம் ந பஸ்யேத்து, யார் ராமரை பார்த்தானோ, இல்லை கூட்டத்தில் ராமரை பார்க்கலைன்னா பரவாயில்ல, ராமர் யாரை பார்த்தாரோ, எஞ்ச ராமோ ந பஸ்யதி. ஒன்று ராமரை நம்ம பார்த்துருக்கணும், அல்லது ராமர் நம்மளை பார்த்துருக்கணும். இவா ரெண்டு பேரும் தான் வாழ்ந்ததோட சேர்த்து. நிந்தித சவ செயல்லோகே. அப்புறம் அவன் வாழ்ந்தவன்லாம் சுவாத்மாப்பிய நம்பிக்கிற, அவனை வேறு யாரும் திட்ட வேண்டாம், அவனே திட்டிப்பான். நான் ஏண்டா பிறந்தேன், என்னை அடிச்சுக்கணும், ராமர் இல்லாத காலத்தில் பிறந்திருக்கேனே அப்படின்னு தன்னை அடிச்சிக்க வேண்டியதாங்கிறார். இப்படி சொன்னால் நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. அன்றைக்கி அயோத்தியில் இருந்திருந்தோம்னா ராமர் நம்மளை பார்த்துருப்பார், அல்லது நம்மளாவது ராமரை பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம ராமரை பார்த்தோமா இல்லையான்னா எங்கள் குருநாதர் சொல்லுவார், ராமரை நம்மளை பார்க்கலை, ராமர் நம்மளை பார்த்துவிட்டார். அதுக்கு என்ன ப்ரூஃப்னா, இங்கே கதையில் உட்காந்துருக்கையிலே இதுதான் ப்ரூஃப். ராமர் அனுகிரகம் இல்லைன்னா இன்றைக்கி டைம் பாஸ் பண்ணுறதுக்காக வழி இல்லை. இன்றைக்கெலாம் மொபைலை தொட்டு தேய்ச்சிட்டே இருந்தாலே ஒரு 2 மணி நேரம் ஓடி போயிடும். இப்படி டைம் பாஸ் பண்ணுறதுக்கு 1000 வழி இருந்தாலும் அங்கே சினிமா தேட்டர் இருக்குது, அங்கே இது இருக்குது, அங்கே இருக்குது, என்னெல்லாமோ இருக்குது. அங்கே இங்கேயும் சுற்றாமல் இங்கே வந்து உக்காந்துருக்கையிலே இதுலேருந்தே என்ன தெரியுதுன்னா, ராமரை நம்மளை பார்க்காட்டாலும் ராமர் நம்மளை பார்த்து விட்டார், அதனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். அப்போ நம்முடைய பாக்கியம் சர்வ சீமந்தனி பிஸ்ட சீதாம் சீமந்தனி வராம். அங்கே இருக்க ஸ்திரீகள்லாம் நினைக்கிறாளாம், ஆஹா இந்த சீதை என்ன பாக்கியம் பண்ணினாலோ, என்ன தபஸ் பண்ணினாலும், புறா நூனம் மகத்தவா, எத்தனையோ புண்ணியத்தை செட்டு பண்ணி வச்சுட்டா சீதை, அதனால ராமரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. கௌசல்யா எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்கா. சதுர்நாம்ய வயஸ்தானாம் தேன தே தமனோவிரதாக. சதுர்நாம்ய வயஸ்தானாங்கிறான். சில பேர் வந்தால் சில பேர் எந்த கட்சியும் ஆட்சிக்கு வராலோ அவளுக்கு வேண்டியவாள் தான் அவள் கவனிச்சிப்பாள். ராமர் என்னடானா எல்லாருக்கும் நன்மை பண்ணக்கூடிய ஒரே ராஜா ராமர். அந்த ராமர் ராஜாவாக வரணும்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ராமர் போகிற அழகை பார்க்குறார்கள். அதிக்ராந்தேபி ராகவேங்கிறார். ராமர் அண்ணன்ட்ட போனால் கூட அந்த ராமருடைய ஒரு வழி தோற்றம் கண்ணில் எப்பொழுதும் தெரிஞ்சுட்டே இருக்கா, ராமர் போகிற மாதிரி. அப்படி ராமர் அன்றைக்கி போனாராம். அந்த ராமரையே தியானம் பண்ணிட்டு இப்போ நிறுத்திப்போம். இதுக்கு மேலே கதை ஆரம்பிச்சுன்னா நிறுத்துறதுக்கு ஒரு நல்ல இடம் ஒன்றும் கிடையாது. அதனால் இன்றைக்கி டைமும் ஆகிடுத்து. ராமர் தேரில் ரதகதம் ராமங்கிறம், ரதத்தில் போகக்கூடிய அந்த ராமரை ஸ்மரிச்சிக்கிறது தான். சாப்பிட்ற டயத்தில் மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள் பாகவதாலெலாம் வைதிகள்லாம் சாப்பிடும்பொழுது அவன் என்ன பண்ணுவான், அதை மந்திரம் சொல்லுவான், திரிசுபர்ணம்னு. அந்த திரிசுபர்ணம் மாத்திரம் கேட்காமே கொடுக்கலாம். திரிசுபர்ணமயா சிதம் பிராமணாய தத்யாத்துன்னு. அது வந்து பிரம்மமே துமாம்னு ஒரு மந்திரம். அது பிராமணாலாம் சாப்பிடும்போது சொல்லுவாள். பாகவதாலாம் சாப்பிட்றதுக்கு ஒரு நியமம் வச்சுருக்கார் மருதானூர் சத்குரு சுவாமிகள். அதில் இந்த தேரில் வரக்கூடிய ராமருடைய கதையை சொல்கிறார். கந்தர்வராஜ பிரதிமம் அப்படி இந்த ராமர் தேரில் வரக்கூடிய அந்த கட்டத்தோடு இப்போ ஸ்மரிச்சுட்டு நம்ம நிறுத்திப்போம்.